நண்டு ராஜாவும் மீன் ராணியும். ஒரு நாள் நீல நிறக் கடலில் சிறிய மீன்கள், நத்தைகள், பாம்புகள், நண்டுகள்லாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த கடலில் ஒரு சிறப்பு நண்டு இருந்தான். அவனுடைய பெயர் நண்டு ராஜா கிளிக் கிளிக். அவன் துணிச்சலும் நகைச்சுவையும் நிறைந்தவன். கடல் உயிரினங்கள் எல்லோரும் அவனை ராஜா என்று அழைத்தனர். அதே கடலில் அழகான மீன்ராணி மீனா வாழ்ந்தாள். அவளுடைய உடல் வெள்ளி நிறத்தில் மின்னியது. அவள் எல்லா மீன்களுக்கும் அக்காவாக இருந்தாள். ஒவ்வொரு நாளும் கடல் குழந்தைகளுடன் விளையாடி அவர்களுக்கு புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாள். ஒரு நாள் கடலுக்குள் ஒரு பெரிய நிழல் விழுந்தது. மேலிருந்து ஒரு மனிதர் வலை நீரில் விழுந்தது. அந்த வலை மெதுவாக பரவியபடி பல சிறிய மீன்களை பிடித்தது. அவை அம்மா காப்பாத்துங்க என்று அழுதன. மீன்ராணி மீனா அதை கண்டு அதிர்ந்தாள். அவள் உடனே நண்டு ராஜாவை அழைத்தாள். கிளிக் கிளிக், நம்ம நண்பர்கள் வலையில் சிக்கிட்டாங்க, ஏதாவது செய்யணும் என்றாள். நண்டு ராஜா தன் பெரிய நகங்களை வலுவாக அசைத்துக் கொண்டு, கவலைப்படாதே ராணி, நம்ம கடல் வீரன் இருக்கான் என்று சொன்னான். அவன் தன் நண்பன் கடலாமையையும் ஒரு சிறிய திமிங்கிலத்தையும் பவள மீன்களையும் அழைத்தான். எல்லாரும் சேர்ந்து வலையை சுற்றி நின்றனர். நண்டு ராஜா தன் கூர்மையான நகங்களால் வலையை வெட்ட ஆரம்பித்தான். வலை வலுவாக இருந்தது. ஆனால் நண்டு ராஜா விடாமல் முயன்றான். மீன்ராணி மீனா சிறிய மீன்களை தைரியப்படுத்தி, அஞ்சாதீங்க, நம்ம ராஜா வர்றாரு என்றாள். மெதுவாக வலை கிழிந்து சிறிய மீன்கள் வெளியேற ஆரம்பித்தன. நண்டு ராஜா கடைசி நூலையும் வெட்டியதும் எல்லா மீன்களும் சுதந்திரம் அடைந்தன. அனைவரும் ஹுரே, நண்டு ராஜா வாழ்க என்று கத்தினர். கடல் முழுவதும் சிரிப்பு, மகிழ்ச்சி நிரம்பியது. மீன்ராணி நண்டு ராஜாவை நோக்கி, நீதான் நம்ம கடலின் உண்மையான ஹீரோ என்றாள். நண்டு ராஜா சிரித்து, ஹீரோவா? இல்லை ராணி, இது நம்ம எல்லோரோட ஒற்றுமையாலதான் நடந்தது என்றான். அந்த நேரத்தில் கடல் தாயே தோன்றி இருவரையும் பார்த்து சொன்னாள், என் குழந்தைகளே, நீங்க செய்தது எனக்கு பெருமை. எப்போதும் ஒன்றாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவுங்க. அந்த நாளிலிருந்து கடல் உயிரினங்கள் அனைவரும் ஒன்றாக வேலை செய்தனர். வலைகள் விழுந்தால் எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவார்கள். கடல் மீண்டும் அமைதியாகவும் அழகாகவும் மின்னியது. ஒவ்வொரு நாளும் நண்டு ராஜாவும் மீன்ராணியும் சேர்ந்து சிறிய மீன்களுடன் விளையாடி கடலுக்கு மகிழ்ச்சி பரப்பினர். கதையின் பாசம்: ஒற்றுமையிலும் நட்பிலும் தான் உண்மையான வலிமை இருக்கிறது. நண்பர்களாக இணைந்தால் எந்த ஆபத்தையும் வெல்ல முடியும்.